வெல்கம் டு பானுமதி ஒரு கிச்சன். இப்போ நம்ம பண்ண போகிறது அவலை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. நம்ம டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கலாம் இதை. இப்போ வந்து நான் வந்து 1/4 கிலோ அவல் எடுத்துகிட்ருக்கேன். இது கொஞ்சம் திக் அவல். இது கொஞ்சம் மீடியம் சைஸ் அவலை கூட பண்ணலாம். இது வந்து தயிர் வந்து நல்லா ஒரு 2 கப் தயிர் வேணும். அதுக்கு சும்மா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால், 2 கப் ரொப்ப, இது 2 கப் ரொப்ப தயிர். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, இது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் சிவப்பு மிளகா, கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ். இது வந்து பொடியாக நல்லா நெருக்கின இஞ்சி, 4 முந்திரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் சால்ட். இவ்வளவும் இதுக்கு வேணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவலை நல்லா கழுவிக்கலாம். நல்லா கழுவிட்டு தண்ணியை வந்து நல்லா எடுத்துடலாம். கழுவி தண்ணியை நல்லா எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த வடித்த தண்ணி வடிச்சிட்டு அதை தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். இதை அவல் 10 மினிட்ஸ் ஊறி இருக்குது. நல்லா பாருங்கள், நல்லா ஊறி நல்லா மெத்தின அவல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தயிர் அவல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கடாய் பற்ற வச்சாச்சு. இதுக்கு தேவையான கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம். இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில், ரொம்ப வேண்டாம். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஒரு நிமிஷம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போது கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதில் வந்து ஒரு 4 முந்திரி, கேஷ்யூ ஒரு 4 முந்திரி போட்டுக்கலாம். ஆப்ஷனல். லைட்டாக சிவக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியாச்சு. எல்லாம் சேர்ந்து நல்லா சிவக்கட்டும். 2 மினிட்ஸ் சிவக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது செய்யலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தேவையான அளவுக்கு திறந்தாச்சு. ஒரு 4 மிளகு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. ஒரு 2 வரமிளகா, கொஞ்சம் ஒரே 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கிறீங்களா, இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி ஃப்ளவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. இது கொஞ்சம் இப்போ நான் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டுடலாம். விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ், இது வந்து ரொம்ப கொதிக்க இருக்குது எண்ணெய். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். எண்ணெய் சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் பெருங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது 2 கப் தயிர் இதுலேயே நம்ம சேர்த்துடலாம். 2 கப்பில் தயிர், 1 இல்லைன்னா 2 கப்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. எவ்வளோ தயிர் சேர்க்குறோமோ இதில் ஒரு 2 டீஸ்பூன் பால் சேர்க்கலாம். ஏன்னாக்க இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. இப்போ வெயில் காலன்றதுனால கொஞ்சம் பாலும் சேர்த்தாச்சு. இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு இந்த அவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தயிரெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு.
ஏன்னா ஸ்டவ் ஆன் இருக்கும்போது தயிர்லாம் சேர்க்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. இப்போது நம்ம அவலை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா மெத்துன்னு ஊறிருக்கு அவல். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். இது வந்து கொஞ்சம் கெட்டி அவல்ன்றதுனால 10 மினிட்ஸு, இல்லைன்னா இன்னும் கூட சீக்கிரமாகவே நம்ம இதை சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு அவல். இதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும். அவல் எப்போவுமே ஈர்க்கிற சக்தி உண்டு. இதில் எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. தயிர் அவல் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஃபாஸ்டிங் டைமில் வந்து இது வந்து கரெக்டான ஒரு ரெசிபி. இது நம்ம டிஃபனுக்கு எதுவுமே இது இல்லாத ஒரு ஆனால் டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. தயிர் அவல் ரெடி. எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தாலே அப்படியே கிளாசிக்காக இருக்குது. அருமையான ஒரு இது வந்து மொசர் அவலிக்கு அப்படின்ட்டு கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். இது அருமையாக இருக்குது. அருமையான ஒரு தயிர் அவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிம்பிளாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பாக இது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். தயிர் மட்டும் இருந்தால் போதும், அருமையாக செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை பாருங்கள். அருமையான அவல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.